இன்றைக்கி ஆலு டிக்கி சாட் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு க்ரீன் சட்னி செய்ய போகிறோம். அப்புறம் ஒரு ஸ்வீட் சட்னி செய்யணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை, கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, ஹாஃப் லெமனோட ஜூஸு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 15 பேரிச்சம்பழம், 3 ஸ்பூன் வெல்லம், ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட் இல்லைன்னா புளியாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கினிங்கன்னா ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது 3 உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு இதை லென்த் வைஸ் கிரேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக திருவ வேணாம், லென்த் வைஸ் லாங்காக இருக்கணும். இப்போ இதை நல்லா 3 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பவுலில் தண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணி 5 நிமிஷம் இதை வேக விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, 2 to 3 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப பிசைய வேணாம், ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு இதை ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் எடுத்து இதில் நடுவில் வச்சு இதுக்கு மேலே மறுபடியும் இந்த உருளைக்கிழங்கை வச்சு சைடெல்லாம் கொஞ்சம் சீல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரவுண்டாக டைட்டாக பிடிச்சு டிக்கி ஷேப் கொடுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் டிக்கியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் மேலே ஒரு தவா வச்சு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோன்னிட்டு இந்த டிக்கீஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணி ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். நிதானமாக இதை 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி 2 பக்கமும் கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். இப்போ இந்த டிக்கீஸ் எல்லாம் ரெடி ஆனதும் இதை எடுத்துட்டு எல்லா டிக்கீஸும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணணும். டிக்கியை க்ரஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் தயிர், வெங்காயம், ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி சேர்த்துக்கோங்க.
இதுக்கு மேலே நைலான் சேவ், இதை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா, அப்புறம் மாதுளை சேர்த்து இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட ஆலு டிக்கி சாட் ரெடி. மம்மி செம்ம சூப்பராக இருக்குமா?